அருமை தம்பி நேரு அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற திராவிட இயக்கத்திற்கு துணை வந்துள்ள அருமை தலைவர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, திருச்சி பெரு வெள்ளத்தை மீண்டும் சந்திக்கின்ற காட்சியை நான் காணுகின்றேன். ஏனென்றால் திருச்சியும் சரி, சென்னையும் சரி, எத்தனையோ வெள்ளங்களை எல்லாம் கண்டு பழையவை. இன்றைக்கு ஏற்பட்டுள்ள இந்த மக்கள் எல்லாம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினால், அந்த கட்சியினுடைய தோழமை கட்சியினுடைய கூட்டுறவால் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளமாகும். இந்த வெள்ளத்தில் நீந்தி கரை சேர வருகை வந்துள்ள உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்துகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம் என்றால், அதிலும் குறிப்பாக இந்த தேர்தல் நடைபெறுகிற இந்த கூட்டத்தை ஒப்பிடும்பொழுது, இப்படையோர்க்கின் எப்படை எழுதும் என்ற மொழிக்கு இணங்க நீங்கள் பெருவாரியாக லட்சக்கணக்கில் குழுமி இருக்கின்றீர்கள். உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களை விட்டு செல்ல எனக்கு மனமில்லை. மாலையில இருந்து இதுவரையில் காத்திருந்து காத்திருந்து பெருவெள்ள பெருகி இப்பொழுதும் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிற வகையிலே குழுமி இருக்கின்றீர்கள் என்றால், நாங்கள் வாக்கு கேட்டு அதற்கு பிறகு நீங்கள் எங்களை ஆதரித்து தீர வேண்டும் என்றில்லை. எப்பொழுதோ முடிவு செய்து விட்டீர்கள். இந்த தடவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளுக்கு, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு, அதனுடைய தோழமை கட்சிகளுக்கு தான் வாக்களிப்பது என்று நீங்கள் முடிவு செய்திருக்கின்றீர்கள். அந்த முடிவை நீங்கள் செயல்படுத்தி காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. திருச்சியிலே நான் இன்றைக்கு பேசுகிறேன் என்றால் ஒரு நம்பிக்கையோடு தான் பேசுகின்றேன். திருச்சி என்னை ஏமாற்றாது. திருச்சி யாரையும் ஏமாற்றாது. திருச்சியிலே பெறுகின்ற வெற்றி தென்புலம் முழுவதும் பெறுகின்ற வெற்றிக்கு யோகமாக இருக்க வேண்டிய நம்பிக்கை எனக்கு உண்டு. தேர்தல் நேரத்தில் காலக்கெட்டுக்கான பணத்தை போலீஸ் துறை கடைபிடிக்கிறது எனக்கு தெரியும். ஆக இன்னும் சிறிது நேரம் தான் மிச்சம் இருக்கிறது. அதற்குள்ளாக நான் என்னுடைய பேச்சை முடித்தால் 10 மணிக்குள்ளாக கூட்டம் முடிந்தது என்ற அந்த பெருமையை பெற முடியும். அந்த பெருமையை சேர்ப்பதற்காக நான் இங்கே வந்திருக்கின்ற தோழர்களுக்கெல்லாம், கழக கண்மணிகளுக்கெல்லாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 10 மணியோடு கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்கின்ற அரசனுடைய கருத்தை மீறாமல் முடிக்க விரும்புகின்றேன்.
திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் இந்த தேர்தலிலே கூட்டணி சேர்ந்து நம்முடைய மக்களுக்கு நல்வாழ்வை தருவதற்காக தொடர்ந்திருக்கின்ற இந்த யுத்தத்தில் நாம் நிச்சயமாக வெற்றி பெறப் போகிறோம் என்பதை தயவு செய்து உங்களை நினைவுபடுத்தி கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற நண்பர்களுக்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்திலும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற தோழர்களுக்கெல்லாம் கை சின்னத்திலும் ஏனைய தோழமை கட்சிகளின் சார்பில் போட்டியிடுகின்றவர்களுக்கு அவரவர்களுக்கு உரிய சின்னத்திலும் உங்களுடைய அன்பான வாக்குகளை வழங்கி அவர்களை எல்லாம் வெற்றி வீரர்களாக பதவி வரச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சுவையை தவறினால் இப்பொழுது நாம் மறந்துவிட்டால், நம்முடைய கடமையை உடனே மறுத்துவிட்டால் எதிர்காலம் மேலும் இருமயமாக ஆகும். என்னை 6வது முறையாக முதலமைச்சராக வருவாய் என்றெல்லாம் வாழ்த்தினீர்கள். அந்த வாழ்த்துக்கு பொருள் இல்லாமல் போய்விடும். எத்தனை முறை முதலமைச்சராக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர்களை மீறி நாம் எதையும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் மக்களை பார்ப்பதே பாவம் என்று கருதுகின்ற முதலமைச்சர். இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் தான் கொண்ட கொள்கை தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சாதிக்கக்கூடிய முதலமைச்சர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஆளப்போகிறான்? இன்னும் 6 மாதமோ 3 மாதமோ அவருடைய காலம், அவருடைய ஆட்சி காலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதும், அதற்கு பிறகு வருகின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து ஆதரித்து நடத்துகின்ற ஆட்சியாக அந்த ஆட்சி இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை விரும்புகாமல் காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த அளவில் நான் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.